நல்லபடியா பெற்றெடுக்கணும். அக்கா நீங்களும் வந்து வச்சு விடுங்க. அம்மா, அப்பாவை ரொம்ப மிஸ் பண்றியா? தமிழ், அம்மாக்கு வளையல் போட்டு விடுவா. ம். அத்தை நீங்க 5 சாப்பாடையும் ஊட்டி விட்டு. சரி லட்சுமி. காலையில இருந்து சாப்பிடல அவன். வாங்கப்பா வாமா. சொல்லுங்க தம்பி. இல்லைங்கம்மா, இன்னைக்கு எங்க அக்காக்கு வளகாப்பு. எங்க பொண்ணுக்கும் இன்னைக்குதான் தம்பி வளகாப்பு. இல்ல, இன்னைக்கு தானே எங்களுக்கு தேதி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கும் இன்னைக்குதான் தேதி கொடுத்திருந்தாங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாத முகம் அந்த முகம் தான் அக்கா. அப்ப மட்டும் என் கையில கிடைச்சா அன்னைக்குதான் அவ கடைசி நாளா இருக்கும். அப்ப என் கையாலே கொன்னாதாக்கா எனக்கு ஆத்திரம் அடங்கும். டேய், லூசு மாதிரி பேசாதடா. கொலைக்கு கொலைதான் பதிலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சொல்றது உண்மையா இருந்தா இத பண்ண சொன்னவங்க எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒரு தப்ப செஞ்சுட்டு ரொம்ப நாள்லாம் தப்பிக்க முடியாது. கண்டிப்பா செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே ஆகணும். நீ அத பத்தி கவலைப்படாம இரு. அட போக்கா, எந்த காலத்துல இருக்க நீ? இன்னைக்கு நிலைமைக்கு நீதி, நேர்மை, நியாயம் இப்படி எல்லாம் வாழ்றவன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே செத்துருவான். விதி தண்டிக்கும், கடவுள் தண்டிப்பார்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. தப்பு செஞ்சவங்க கையில கிடைச்சா லேட் பண்ணாம தண்டனை கொடுக்கணும். நீ வேணா பாரு, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கொலைகாரிக்கு என் கையால தான் சாவு. டேய், அரைஞ்சனா பல்லெல்லாம் கீழே விழுந்துரும். எதுக்குடா உனக்கு இவ்ளோ கோவம்? எப்ப பார்த்தாலும் வெட்டுவேன், குத்துவேன், கொல்லுவேன்னு ஏன்டா மத்தவங்கள மாதிரியே நீயும் யோசிக்கிற? உன் ஒட்டுமொத்த கோவத்தையும் அந்த ஒருத்தி மேலதான் காட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கியா? கோவத்தை காட்டணும்னா 2 பேர் மேலேயும் காட்டணும்க்கா. 2 பேரா? ஆமா, ஒண்ணு என் கூட பிறந்த அக்காவையும் என் குடும்பத்தையும் கொன்ன அந்த கொலைகாரி. அப்போ இன்னொருத்தர்? என் கூட பிறக்காத அக்கா
உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன உன் புருஷன். என்னாச்சு? நிஷா ம் இந்தா. ஹேண்ட்பேக். தேங்க்ஸ் ஆதி. சரி அப்ப நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கு 1 வீக் முன்னாடியே வந்துடணும். ஓகே, அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? சொல்றது என் கடமை இல்லையா? சொன்னாலும் சொல்லாட்டியும் வர வேண்டியது என் கடமை. 2 பேரும் ஃபர்ஸ்ட் லவ்வர்ஸ் ஆகி இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஆக போறீங்க. அத பார்க்க நான் இல்லாமையா? கையில ஒரு குழந்தை, வயித்துல ஒரு குழந்தைன்னு 2 குழந்தையும் சுமந்துட்டு இருந்தல்ல, அப்போ உன்னை விட்டுட்டு போனால